ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் இந்த ரவையை வறுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேசரி நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி நெய்யில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சு முந்திரியை. இப்போ தனியாக மாற்றிடலாம் ஒரு தட்டில். இப்போ ட்ரை கிரேப்ஸை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் தட்டி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற ரவையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த நெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். இதே மெத்தடில் சேமியா போட்டு கூட கேசரி செய்யலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.